நேற்று கோயம்புத்தூர்ல இஸ்லாமியர்களுடைய அந்த கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உருக்கமான வேண்டுகோள் என்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதாவது கோவை சிறையில இந்த கலவரத்துல சிக்கப்பட்ட அத்தனை பேர்ல 23 பேர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா வரப்போகுது. இப்ப 26 ஆண்டுகள் அதை நோக்கி வராங்க. 26 ஆண்டுகளா சிறையில இருக்கிறாங்க. விடுவிப்பதாக சொன்னது திமுக அரசு சொல்லி ஓட்டு கேட்டது. அந்த 5 வருஷத்தை இப்போ முடிய போயிடுச்சு. இன்னும் இது வரைக்கும் விடுதலை இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வேண்டுகோள் வைக்கிறாங்க முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு போறோம் அப்படின்னு. இது பார்த்துட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கிட்ட பேசினதாகவும் தகவல். என்ன பிரச்சனை, இதுல என்ன நீங்க முரண்படுறீங்க? இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டவுடன் எனக்கு மனம் வலித்தது. என்னன்னு கேள்விப்படுறீங்க நீங்க முதல்ல அங்க இருந்து? அதாவது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரனை போல அரசாங்கத்திடம் பிச்சை கேட்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இஸ்லாமிய மக்கள் அந்த கூட்டமைப்பு சார்பாக. நான் பார்க்கிறது அவர்கள் அப்படி இருக்கிறத நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். காரணம் அவங்க அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாத இடத்துக்கு போனதுனால அந்த விளைவுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இந்த ரெண்டையும் வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாலே இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இந்த நாட்டினுடைய தேசப்பிதா காந்தி அவருடைய கொலை, கோட்சே நாதராம் கோட்சேக்கு தூக்கு தண்டனை, அவருடைய உடன் பிறந்த தம்பி கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கோபால் கோட்சேயை 10 ஆண்டுகள் கூட தாண்டுவதற்கு முன்பாகவே அவனை மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆண்ட காங்கிரஸ் அரசு தான் விடுதலை செய்தது. இதுக்காக அதை அழுத்தி சொல்றேன்னா, வழக்கு நடத்துற போது வழக்கு போடுறவன் யாரும் வேணாலும் இருக்கலாம். சிறை தண்டனை வந்துவிட்டால் எந்த ஊர்ல சிறையில் இருக்கானோ அவனை விடுதலை செய்கின்ற உரிமை சட்ட ரீதியாக மாநில அரசுக்கு உண்டு. அந்தந்த மாநில அரசுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அதிமுக ஆட்சி தர்மபுரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. கோவையை சேர்ந்த வேளாண்மை கல்லூரி மாணவிகள் பஸ்ல வரும்போது அதை மறித்து அந்த பஸ்ஸை கொளுத்தி விட்டாங்க. அதுல 4 பேர் உள்ளே உடல் கருகி செத்தாங்க. அதுக்கு போட்டோ உட்பட ஆதாரம் எடுத்து இவர்கள் தான் கொளுத்தினாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் மீது வழக்கு போட்டு சிறை போனாங்க. அவர்களை அதிமுக அரசு வருகிற போது விடுதலை செய்து பார்த்தோம். அதே போல அடுத்து ஒண்ணு சொல்றேன். ஏன்னா மீடியான்னு சொல்றதுக்கு இது எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒன்று. மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தி விட்டாங்களா? நடந்துச்சு. அப்படி கொளுத்தி விட்ட போது 3 பேர் அந்த தீயில மாட்டி செத்தாங்களா? அது நடந்தது எல்லாம் வீடியோ ஆதாரம் முதல் கொண்டு இருந்தாங்களா? அவர்களை வைத்துக் கொண்டு சிறைக்கு அனுப்புறாங்க. அவர்களை சில ஆண்டுகளிலேயே திமுக அரசு விடுதலை செய்தது. அதனால சட்ட ரீதியாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. அது அடிப்படையில் தான் இருக்காங்க. அதே சட்டம் அதே உரிமை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுது. இல்ல இன்னொன்னு நீங்க பார்க்கணும். நான் சொன்ன 2 சம்பவங்களும் அந்த குற்றவாளிகள் அவர்கள் தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு கோவையில் இருக்கிறவர்கள் இவர்கள் நேரடியாக அந்த அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்க குற்றத்தை இவர்கள் செய்தார்கள் என்ற ஆதாரமே இல்லை. இவர்களை 26 ஆண்டுகள் போனதற்கு பின்னாலும் அவர்களை சிறையில் வைத்திருப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை.